வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைய மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வருகின்ற பாடகர் முறைப்படி கர்நாடக இசையில் தேர்ச்சி பெற்றவர். அற்புதமான மெலோடி பாடல்களை திரைப்படத்திலே பாடிக்கொண்டு வரும் டைனமிக் சிங்கர். none other than we welcome Prasanna. வெல்கம் டு மனதோடு மனோ. பிரசன்னா அவர்களே, நமஸ்காரம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நீங்கள் பாடிய நல்ல மெலோடிஸ் எல்லாம் கேட்டேன். அதாவது உங்களுடைய ஆரம்பம் எப்படி, இசை பயணத்தில் அந்த ஆரம்பம் ஃபேமிலிலேயே அந்த மியூசிக் வந்ததா, இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டும் ஃபேமிலியில் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி சார், இந்த ப்ரோக்ராமில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமில் ஒரு சிங்கர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த வகையில் உங்களோட ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ஆசை பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஷோ இது ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஐ ஷுட் தேங்க் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஜேட்டுக்கு முதல்ல என்னோட நன்றி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்னோட ஸ்டார்டிங் எப்படின்னா சார், ஆக்சுவலி எங்கள் தாத்தா வந்து பெரிய வயலினிஸ்ட், பெரிய வயலின் வித்வான். வெரி குட். ராமச்சந்திர ராவ் சொல்லிட்டு, அவர் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, டிகே பட்டம்மா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வாசிச்சு ரெக்கம்பெனி பண்ணியிருக்காரு. அதை சொல்லுங்கள். ஓகே. இன்னொரு தாத்தா வந்து பல்லடம் சஞ்சிராவ்னு சொல்லிட்டு ஃப்ளூட்டிஸ்ட். ஆக்சுவலி அவர் தான் வந்து கர்நாடிக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளூட் வாசித்தவர். சச் கிரேட் திங். ஆமாம். ஸோ இனி அந்த கொஸ்டினுக்கு பதில் தேவையில்லை. கரெக்ட். அம்மாவும் பாடுவாங்க, அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. வெரி குட். பாட்டு எல்லாருமே சரி சும்மா பாடலாமே ஸ்கூலில் காம்படிஷன்ஸ்லாம் அப்படின்னு கற்றுக்கும் போது அம்மா கிட்ட திடீர்னு ஒரு பாட்டு கேட்டேன். அம்மா காம்படிஷன் சொல்கிறாங்க, சீக்கிரம் ஒரு பாட்டு சொல்லிக் கொடு, மத்தியானம் லஞ்சில் போன டைமில். வெரி குட். ஒரு சின்ன சாங்காக ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது பாடிட்டு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன பாடல் அது? ஒரு 2 வரி. அந்த பாடு வந்து கண்டிப்பாக நான் பாடுறேன், இந்த செக்மெண்ட்டில் கடைசியாக பாடுறேன் சார். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த குரலோ அது பாட்டோ இசையோ? எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஜேசுதாஸ் சார். அவர் தான். அவர், அப்புறம் இளையராஜா சார், கிரேட். அப்புறம் மனோ சார், எஸ்பிபி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக மனோ சார் பாட்டு எனக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இல்லை, நல்ல சிங்கர். ஒரு சில சாங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி பாடிருப்பார் சார். ஆமாம். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. சில ஃபீல் பண்ணுமா, பாடின பிறகு ஃபீல் பண்ணுமா, அதுதான். ஓகே. முதல்ல எந்த குரல் இன்ஸ்பயர் பண்ணதோ அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பாசத்துக்குரிய அண்ணன் யேசுதாஸ் அவர். ஆமாம் சார். அவரோட பாடல். அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனம் ஏந்தானோ மின்னலென மின்னிவிட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் ஏந்தானோ உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும், என்னை நீங்கி போனான் உன்னை சேரும் பாவம் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ நிதயமே அன்பேவா அருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே
நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே. வெரி குட், அற்புதம். இல்லை சில வயலின் பிட்ஸ் எல்லாம் வந்து பிஜிஎம்மில் கேட்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு எங்கே கேட்டோமோ அந்த ஞாபகம் வந்துடும். ஒரு ஆறு ஓடினது போல. கரெக்ட். அந்த வேவ்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார், அது ஒரு ஃபீல், அவ்வளோதான். அவ்வளோதான். கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து அகைன் யேசுதாஸ் சாரோட ராஜராஜ சோழன் நிறைய பாடியிருக்கேன். அந்த சாங் பாடுறேன் சார் ப்ளீஸ். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே. எனக்கு தாசண்ணா பாடிய எத்தனையோ பாடல்கள், நான் ஐ எம் ஏ ஃபேன். गोरी तेरा गाँव बड़ा प्यारा, मैं तो गया मारा, आके यहाँ रे उस पर रूप तेरा सादा, चंद्रमा जो आधा आधा जवारे हो பாடிக்கொண்டே இருக்கலாம் அது போன்ற பாடல். அதே போல் டெஃபினட்டாக உங்களை ஹரிஹரன் சாரோட கசல் நிச்சயமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். ஷோர் சார். ஏதாவது கசல் ஒரு 4 வரி. फूल है चांद है क्या लगता है, फूल है चांद है क्या लगता है, भीड़ में सबसे जुदा लगता है, फूल है चांद में क्या लगता है, उसकी कुर्बत में अजब दूरी है, उसकी कुर्बत में अजब दूरी है, उसकी कुर्बत में अजब दूरी है, आदमी हो के खुदा लगता है, आदमी हो के खुदा लगता है, आदमी हो के खुदा लगता है, फूल है चांद है क्या लगता है. ஃபேண்டாஸ்டிக். என்ன ஒரு ஓன் கம்போசிஷன் சார்ந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பாடிருக்காரு. அதே போல் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு இந்த செக்மெண்ட் கடைசியில் பாடுறேன்னு சொன்னீங்க. அருள் புரிவாய் அம்மா. என்னோட அம்மா வந்து எனக்கு புரிந்த அருள் இது. அருள் புரிவாய் அம்மா, அருள் புரிவாய் அம்மா, மதுரை ஆட்சி செய்யும் மீனாட்சியே என் மேல் மருள் புரிவாய் அம்மா. கருதிய முனிவரின் கருத்தினில் விளையாடும் கருதிய முனிவரின் கருத்தினில் விளையாடும் கற்பகநாயகி காமாட்சியே என் மேல் அருள் புரிவாய் அம்மா அம்மா.
ஸோ நைஸ். அம்மா அருள் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ சார். பிரசன்னா அவர்களே, அதாவது காலேஜ் டேஸ் வரைக்கும் நீங்கள் பாடிய பாடல்களும் இன்ஸ்பயர் பண்ண அந்த சிங்கர்ஸ், அந்த இசையமைப்பாளர்கள் மிக அருமை. அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். எப்படி ஃபிலிம்க்கு வரணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது? முதல்ல யார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது? அதான் சார், என்னோடய ஃபஸ்ட் செக்மெண்ட்டோட கண்டினியூட்டி தான். எப்படின்னா அந்த காலேஜ் டேஸில் நடந்த அந்த காம்படிஷன்ஸில் பார்த்து அங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் யானிதேஷ் அண்ட் சத்யபிரசாத், அங்கே கோயம்புத்தூரில், ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே. ஸோ அங்கேருந்து பண்ண சின்ன சின்ன ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, டிவோஷனல் ஆல்பம்ஸ் மாதிரி. நீங்களும் பாடிருக்கீங்க அதில். ஓ. அங்கேருந்து நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களெல்லாம் பார்ப்பேன், மனோஜ் சார் அப்படின்லாம். அங்கே அந்த மிக்சிங் நடக்கும்போது இன்னொரு மிஸ்டர் பிரதீப் ரவின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங் கேட்டுட்டு இமீடியட்டாக அவரோட படத்துக்கு கூப்பிட்டு வந்தார். அதில் வந்து சகியே சகியே உன் கண்ணும் என்ன கம்ப்யூட்டரா, சகியே சகியே உன் கண்ணும் என்ன கம்ப்யூட்டரா, ஓ தீம் தான தன உதன தோம் தன தீம் 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 நதிர தீம் தன தீரன தீம் தான தன உதன தோம் தன தீம் 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 அப்படி ஒரு சாங். இது அனுராதா ஸ்ரீராம் அவங்க கூட பாடினேன் முதல். வெரி குட். டுவேட் சாங். அதுக்கப்புறம் என் மனசில் நீ ஏதானா உன் மனசில் நான் ஏதானான்னு ஒரு பாட்டு. என் மனசில் நீ ஏதானா உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. என் மனசில் நீ ஏதானா உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. இந்த சாங். அதாவது இந்த மாதிரி பாடல்கள் ஒரு 4-5 பாடின பிறகு ஃபஸ்ட்டு பிரேக் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பண்ண, நிறைய நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அகைன் என்னை தீண்டி விட்டாய், திரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன், ஒரு மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். என்னை தீண்டி விட்டாய், திரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன், ஒரு மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழின் ஓரம் இழைந்து வாடும் என்னை தீண்டி விட்டாய், திரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன். இது வந்து ஸ்ரீகாந்த் தேவ் அவரோட மியூசிக். ரொம்ப நல்லா பண்ணுறேன். இது வந்து இப்போ கூட அது காலேஜ்லலாம் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக நம்மளாக போகும்போது இந்த சாங் பாடினா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. டெஃபினெட்லி. அது ஒரு வெஸ்டர்ன் கலந்த மாதிரி ஒரு மெலடி. வெஸ்டர்ன் கலந்த மெலடி. அந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கிளி நீ வாடி கிடைச்சது. சில்லேலே சில்லேலே சும்தத கிட சில்லேலே, சில்லேலே சில்லேலே சும்தத கிட சில்லேலே, சில்லேலே சில்லேலே சும்தத கிட சில்லேலே, சில்லேலே சில்லேலே சும்தத கிட சில்லேலே. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க, மஞ்சமையிலே உன் தோகையில் ஒளிஞ்சு கண்ணாமூச்சி நான் ஆட, கொஞ்சி விளையாடி கும்மாளம் போட்டு என்ன உனக்குள்ள தேட, சார் சூப்பர் டான்ஸு. உட்கார முடியாது இது. இந்த பாடலெல்லாம் எப்படி? ஸோ
நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸு இந்த மாதிரி பாடி நீங்கள் இந்த வரிசையில் இந்த சாங்குக்கு அடுத்தது என்ன பாட்டு? இதுக்கப்புறம் வந்து சேரன் சார் சபீஷ் முரளி அவரோட மியூசிக்கில் வா ஒரு அற்புதமான மெலடி. அது வந்து ஒரு நல்ல மெலடி பார்த்து இப்போ உங்களை பார்த்து அழகாக இருக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி நல்ல சாங் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஹிட்டான சாங், நல்ல அருமையான மெலடி. உன்னை சரணடைந்தேன், உன்னுள்ளே நான் பிறந்தேன், என்னில் உறைந்திருந்தேன், உன்னுள்ளே நான் கரைந்தேன். காதல் என்ற சொல்லில் காதலே இல்லை என்பேன், வாழும் வாழ்க்கையதில் காதலாய் வாழ்வோம் என்பேன். சொந்தங்கள் யாவுமானாயே, சோகங்கள் ஆற்றிவிட்டாயே, அடை காக்கும் தாய்க்குருவி சிறகாக நீ அணைக்க, முட்டை கூட்டின் ஓடுடைத்து முட்டி மோதும் குஞ்சை போல தினமும் புதிதாய் நான் பிறந்தேனே. நானே தொலைந்த கதை நான் அறியேன் கண்மணியே, காதல் நுழைந்த வழி கண்டறிவாய் காதலியே. நைஸ், நல்ல கம்போசிஷன் சபேஷ் முரளி அவர்கள். கரெக்ட் சார், கிரேட். அந்த செக்மெண்ட்டில் அந்த வரிசையில் அடுத்த பாட்டு எனக்கு பெரிய ஒரு லைஃப். இந்த சாங் வந்து என் கூட சேர்ந்து பாடின 2 சிங்கர்ஸுமே சூப்பராக பாடியிருக்காங்க சார். ஒன்று வந்து அந்த படத்தில் பாடின ஜானகியர், இன்னொன்று இவங்க சார். குட். ஸோ அந்த வரிசையில் இன்னொரு சூப்பர் ஹிட் இருக்கு, இன்னொரு சாங். அது வந்து அதுக்கு முதலே ஃபஸ்ட்டு நான் ஜிவி பிரகாஷ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நமக்கு வந்து கண்டிப்பாக ஆண்டவனோட அருளில் ஆமாம் நம்மளை கூப்பிட்டு ஒரு சாங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸும் ஆமாம் ஏதோ ஒரு காரணம், பூர்வ ஜென்ம புண்ணியமோ, ஆமாம், நம்ம பண்ண நல்ல எண்ணமோ, ஏதோ வாட்டெவர், அதுக்காக வந்து ஒரு இவனை கூப்பிட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு அந்த செலெக்ஷன் இருக்கு பாருங்க. எஸ், அங்கே தான் வந்து அந்த மிராக்கிள் நடக்குது. அந்த 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 மாதிரி என்னை வந்து கூப்பிட்ட ஜிவி பிரகாஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக கூப்பிட்டு இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் முதல்ல தேங்க்ஸ். கண்டிப்பாக கூப்பிட போகிற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. எப்படி சார் அது வரும்? தேங்க்யூ சார். யாஹி 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 தராரி யாஹி 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 தராரி தராரி தராரே ஹோய் தயாரி வாரே ஓ யாரி யாஹி யாஹி யாரா தன்னர தன்னாரே ஓ தன்னர தன்னாரே. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோட மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரிபூரும் கருவேலங்காட்டோரும் தட்டானாய் சுத்தி சுத்தி பட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவங்குட்ட, ஹரிப்போமே சோழ தட்ட, புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடு வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே. குட் குட் குட், தேங்க்யூ சார். நல்லா அது டெம்போ இதே டெம்போவில் வந்து குசேலன் படத்தில் பேரின் பேச்சுக்காரன் யாரு யாரு கூறப்பா, கைப்பிள்ளை கூட சொல்லும் சூப்பர் ஸ்டாரு தானப்பா தாராரே தன். இதே சேம் ரிதம், பட் அதில் அந்த சாங்கும் பாடினேன். ஸோ வெரி குட் வெரி குட். நந்தி என்ற படத்தில் கரெக்டு
பரத்வாஜ் சார் பரத்வாஜ் சாரோட பாடம். அதே சாங் சேம் சாங் ஹரி சார் ஹரிஹரன் சார் பாடிருக்காரு. ஆமாம். இதுதான் காதல் என்பதா, இதயம் மாறிச் செல்வதா, இதுதான் காதல் என்பதா, இதயம் மாறிச் செல்வதா, பாதை மறந்து நின்றேன், பாஷை மறந்து நின்றேன், என்னை மறந்து நின்றேன், உன்னை மணந்து கொண்டேன். இதுதான் காதலா காதலா காதலா, இதுதான் காதல் என்பதா, இதயம் மாறிச் செல்வதா. ஃபண்டாஸ்டிக். ரொம்ப நல்ல கம்போஸ். ரொம்ப டஃப்பாக இருக்குது பாடும்போது. ஏன்னா பிகாஸ் ஆமாம், ரொம்ப பெரிய ஒரு கசல் சாங் மாதிரி இது. கசல் நல்லா அப்படி ஒரு சாங் எனக்கு கிடைச்சது சார். லைஃப்லேயே பெரிய விஷயமா. ரொம்ப ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. யா சார். அது வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. அவ்வளோ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப. பிரசன்னா அவர்களே, திரைப்பட பாடலுக்கோ அல்லது ஆல்பம்ஸ்க்கோ மொத்தத்தில் இசையும் வந்து அந்த கர்நாடிக் இசை நமக்கு பேஸ் இருந்தால் எவ்வளவு நமக்கு உதவும் அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அது நீங்கள் முறைப்படி அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய குரு அவர் நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம் சார். அந்த பேஸ் எப்படி உதவிச்சு உங்களுக்கு? அந்த கர்நாடிக் இசை என்னென்ன கீர்த்தனைகள் உங்களுக்கு பிடித்தமான கீர்த்தனைகள், அந்த செக்மெண்ட்டில் ஏதாவது நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக சார். எனக்கு இந்த கர்நாடிக் பற்றி பேசும்போது என்னுடைய குருவை சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக சொல்லணும் சார். எஸ்ஆர்வி சர்மா அவர்கள், எஸ் விஸ்வநாதன் அவர்கள், எஸ்பி சுப்பிரமணியம், அப்புறம் நெய்வேலி சந்தானகோபாலன் சார். நெய்வேலி சந்தானகோபாலன் சார் வந்துட்டு அவர்கிட்ட உட்காந்து கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அவரோட ஒவ்வொரு விஷயமும் நிறைய கற்றுக்கலாம். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவர். அப்புறம் சஞ்சய் நட்கர்னி சார் ஃப்ரம் பாம்பே. அப்புறம் வந்து இப்போ கற்றுக்கிறது வந்து வெங்கட்ரமன் ராவ், ஹார்மோனியம் வெங்கட்ரமன் ராவ் சார்கிட்ட கற்றுக்கிறேன். கிரேட். ஸோ இவங்களுக்கெல்லாம் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாம், லெஜெண்ட்ஸுக்கும் நமஸ்காரம். ஸோ இதில் வந்து நான் கச்சேரியில் பாடும்போது ஒரு சில சாங்ஸ் ஃபேவரட்டாக பாடுவேன். புரந்தரதாசரை பதகுலுன்னு சொல்லுவாங்க கன்னடாவில். ஆமாம். ஸோ அந்த சாங்ஸ் வந்து ஒரு 200-220 பதங்கள் வந்து நானே பாடுறதுக்காக நானே சும்மா ஒரு பண்ணி வச்சுருக்கேன் டியூன்ஸ் மாதிரி. அதாவது கர்நாடிக் இசை மட்டுமா இல்லாட்டி ஏதாவது ஃபியூஷன் கலந்த கர்நாடிக் இசையா? கர்நாடிக் தான், பட் ஒரு சில ஃபியூஷன்ஸும் வச்சுருக்கேன். ஓ, வெரி நைஸ். ஆமாம், லைவில் ப்ளே பண்ணும்போது அதுக்கு தனி ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓ, அது எல்லா சிங்கர்ஸும் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு சாங் உங்களுக்காக ப்ளீஸ். ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳಿದರೆ ಕೇಳಬೇಕಮ್ಮ, ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳಿದರೆ ಕೇಳಬೇಕಮ್ಮ, ಮಗಳೇ ಮನ ಶುದ್ಧಳಾಗಿ ಗಂಡನೊಡನೆ ಬಾಳಬೇಕಮ್ಮ, ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳಿದರೆ ಕೇಳಬೇಕಮ್ಮ, ಕೇಳಬೇಕಮ್ಮ. ಅತ್ತೆ ಮಾವ ಗಂಜಿಕೊಂಡು ನಡೆಯಬೇಕಮ್ಮ, ಅತ್ತೆ ಮಾವ ಗಂಜಿಕೊಂಡು ನಡೆಯಬೇಕಮ್ಮ, ಮಗಳೇ ಸಿದ್ಧದುಲ್ಲಭನ ಕರೆಯನು ಪಡೆಯಬೇಕಮ್ಮ,
ಹೊತ್ತು ಹೊತ್ತಿಗೆ ಮನೆಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಮ್ಮ. ಹೊತ್ತು ಹೊತ್ತಿಗೆ ಮನೆಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಮ್ಮ. 10 ಮಂದಿ ಒಪ್ಪುವ ಹಾಗೆ ನುಡಿಯಬೇಕಮ್ಮ. ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳಿದರೆ ಕೇಳಬೇಕಮ್ಮ. இதில் வந்து இன்னொரு சாங் அப்படியே பாடுறேன். ஒரு அபங். माझे मनोरथ पूर्ण करी देवा. माझे मनोरथ पूर्ण करी देवा. केशवा माधवा केशवा माधवा नारायण माझे मनोरथ पूर्ण करी देवा देवा. இந்த சாங் இதே மாதிரி இன்னொன்று. பூஜையாதகோ पूजयातको मनुजा पूजयातको. पूजयातको मनुजा पूजयातको. पूजेयली ನಿನ್ನ ಮನ ನಿಲ್ಲದಿದ್ದ ಮೇಲೆ ನಿನಗೆ பூஜையாதகோ. இது இந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் நிறைய சாங்ஸ் இருக்கு. யா கம்போசிஷன் சொல்லக்கூடாது. கச்சேரி பண்ணும்போது அது நமக்கு பிடிச்ச சாங் எப்படியாவது ஜனங்க கிட்ட அந்த இந்த மாதிரி அந்த ரொம்ப இந்த சாங் லிரிக்ஸ் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ணி பாடணும். அவங்க இதை பாடுங்கன்னு கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. நல்லா. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ். கன்னடாவில் புரந்தரதாசர் அவர்கள் எழுதிய இது போல் தமிழிலும் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? தமிழில் ஒரு நல்ல பாரதியார் கவிதைகள். அதில் வந்து காக்கை சிறுகனியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. ஆமாம். காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுதே
நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுதாய நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலின் பச்சை நிறம் தோன்றுதே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலின் கரிய நிறம் தோன்றுதே Gamabani ni bamaga gamabani Soda gama gama pa gama pa ni ni pa ma gama pa ni ta ni pa pa ma ga gama ga ga sa ni sa ga ke Nandala Nandala வெரி குட் வெரி குட். பிரசன்னா அவர்களே, நீங்கள் அதாவது பாவன குரு ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு நண்பர்கள் சொன்னாங்க. ஒரு 4 வரிகள். இந்த பாவன குரு திருப்பி திருப்பி பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டேஸில் நான் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண யேசுதாஸ் சாரோட பாட்டு தான். வெரி குட். பாவன குரு பவன புர தீஷமாஸ்ரயே பாவன குரு பவன புர தீஷமாஸ்ரயே குரு பவன புர தீஷமாஸ்ரயே ஃபண்டாஸ்டிக். அதாவது ஒவ்வொரு குரலில் ஒவ்வொரு அழகு. அதுபோல் உங்கள் குரலில் சில ராகங்கள் பாடும் பொழுதும் ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். பிரசன்னா அவர்களே, அதாவது தமிழ் நீங்கள் பாடி நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அதர் லாங்குவேஜஸ் நீங்கள் டெஃபினட்டாக பாடிருப்பீங்க. ஆமாம் சார். என்னென்ன பாஷைகள் பாடிருக்கீங்க? கன்னடா பாடியிருக்கேன். வெரி குட். நானும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி மேடமும் பெங்காலியில் ஒரு சாங் பாடியிருக்கோம். வெரி நைஸ். எஸ்பி வெங்கடேஷ் அவரோட மியூசிக்கில். ஓகே. தெலுங்குல வந்து இப்போ ரீசெண்டாக மெகா பிளாஸ்ட் ஹிட்னு சொல்லலாம். அங்கே வந்து பீமிலி கபடி ஜட்டுன்னு வெண்ணிலா கபடி கூடோட ரீமேக். ஸோ அதில் வந்து சூப்பர் சாங் எனக்கு செல்வ கணேஷ் சார் கொடுத்துருக்காரு. அற்புதமான சாங். அவர்கிட்ட பாடும்போது ஒரு வரி பாடினா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார். ஆக்சுவலாக ஒரு லைன் முடிக்கும்போது சூப்பர், ஐயோ எக்ஸலண்டாக பாடுறீங்க அப்படிலாம் நிறையா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஸோ இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, எப்படி என்னால் பாட முடியுதோ அது மாதிரி இன்னும் நல்லா கொடுக்க முடிஞ்சது. வெரி குட் வெரி குட். அந்த சாங் வந்து நீதோ நீடல்லே ராணா నాలో నేనంటూ లేనా నిలువదే నిమిషమైన తలపులై తరిమే తపన
నిలువెల్లా నీ ఆలోచన నీతో నీడల్లే రానా. இந்த சாங் இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் தான் தெரியுது, அவரோட குடுமையை வச்சுட்டு. ஸோ அப்படி இப்படிலாம் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணும்போது இன்னொரு தடவை பாடுறேன் சார், ஏன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணும்போது இன்னும் நிறைய பாடணும் போல ஆசையாக. டெஃபினட்டாக. அப்புறம் தான் புரிஞ்சுட்டார் அவர், ஓகே நிறைய பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, நிறைய வேரியேஷன்ஸ் கிடைக்கும். வேரியேஷன் ஆக்சுவலாக இந்த சாங் வந்து ரொம்ப நாத்தோ நிலுவது நிமிஷம் அப்படிலாம் பண்ணேன். ஆமாம். அப்புறம் வந்து அகைன் அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரி பிளெயினாக பாடினேன். கன்னடாவில் ஒரு சாங் இருக்குது, அது ராதா வீசா தரோதா ராதா வீசா தரோதா நவநீதரார தனநான. அது சேம். ராதா காதல் வராதா நவநீதன் கீதம் போதை தராதா நவநீதன் கீதம் போதை தராதா ராஜலீலை தொடராதா ராதா காதல் வராதா. இந்த சாங் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பிபி சார் பாடின சாங் இது. ஆமாம் ஆமாம். நான் அவனில்லை தமிழ் பண்ணும்போது எனக்கு விஜயாண்டி சார் கூப்பிட்டு திருப்பி கொடுத்த ஒரு அற்புதமான பாட்டு. வெரி குட். ரொம்ப பயமாக இருந்தது, அவர் பாட்டு கேட்டு ரிப்பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. சரிங்க. அவர் என்ன சொன்னார், ஓகே நீங்கள் அப்படியே பாடாமல் இன்னும் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பாடலாம் அப்படின்னு. ஸோ அந்த முதல்ல அந்த மாதிரி அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா வந்தது, ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே கோடி கோடி வணக்கங்கள், நமஸ்காரங்கள். கண்டிப்பாக தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட நிறைய சாங்ஸ் டக்குன்னு யோசிச்சா இப்போ அந்த சாங் பாடுங்க சார், இந்த சாங் பாடுங்க சார்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களோட ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். சரிங்க சார். அந்த 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 ப்ரெசென்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அந்த உங்கள் வாய்ஸ் வந்து பெரிய கிஃப்ட். ஏன்னா அந்த ஸ்டேஜ் சிங்கருக்கான ஒரு அவதாரம் நீங்கள். அந்த வகையில் வந்து ஒரு சாங் நீங்கள் பாடினதுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங். ஸ்வர்ணலதா மேடம் கூட பாடிருக்கீங்க, அந்தியிலே வானம். ஆமாம். ஐயோ, அவங்களோட வாய்ஸ் வந்து லதா மங்கேஷ்கர், எஸ் ஜானகி அம்மா, அந்த மாதிரி எப்படி வித்தியாசமான வாய்ஸோ அந்த மாதிரி கிடைக்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் அவங்க. ஆமாம். இப்போ நமக்கு அவங்க கிடைக்காம போயிட்டாங்க. பயங்கரமான ஒரு வருத்தம் ஆக்சுவலாக, அது எல்லாருக்குமே பெரிய இழப்பு. ஆமாம் ஆமாம். எனக்கும் ரொம்ப பெருமை என்னென்னா அவங்க கூட நிறைய சாங் நானும் பாடியிருக்கேன். வெரி நைஸ். அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ நைஸ் ஸோ நைஸ். ஸோ நீங்கள் அவங்க கூட பண்ண அந்தியிலே வானம் சாங் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும் சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் அதிராட்டம் சொல்லி கொடுக்கும் கூடும் காவிரி இவதாய காதலி குளிர்காய தேடி தேடி கொஞ்ச துடிக்கும் அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும் சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லி கொடுக்கும். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சார். அற்புதமான பாட்டு, அருமையான பாட்டு. பாடும்போது அப்படியே உங்களையும் தாண்டி இம்ப்ரவைஸ் பண்ணி யூ ஆர் ட்ரைங் டு டூ சம் இம்ப்ரவைசேஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பிரசன்னா அவர்கள் நிறைய அற்புதமான உங்களுடைய இசை பயணத்தில் எவ்வளோ அந்த காலேஜ் டேஸ்லேருந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இப்போது பேர் வந்த பிறகு ப்ரோக்ராம்ஸ் வெளிநாடுகள் எல்லாம் போகிறீங்க. இப்போ முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். ஸோ ராஜா சார்கிட்ட ஒரு 6-7 பாட்டு பாடியிருக்கேன். ஸோ கங்க்ராட்ஸ். அது வந்து கடைசியில் தான் பெரிய ஆட்கள் பற்றி பேசுவாங்க ஸ்டேஜில். அந்த மாதிரி அவரை பற்றி இப்போ பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு பாடி காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. வெரி நைஸ். கானமூர்த்தியை பாடி காமிச்சேன். ரொம்ப நல்லா கண்ணை மூடிட்டு கேட்டார். ஸோ எனக்கு என்னென்னா பாடினது கேட்டார் போதும், அவர் கேட்டார், அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னார். வெரி நைஸ். ஸோ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ரொம்ப அந்த மாதிரி சொல்லவே மாட்டார் சார் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு. பட் நான் ஒரு 6 மாதம் வெயிட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அன்றைக்கி ஈவினிங்கே கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே தனம்னு ஒரு சாங் பாடினேன். அப்புறம் செங்காத்து மண்ணு பாடியிருக்கேன், தாண்டவ கோணை பாடியிருக்கேன். நிறையா ஒரு கன்னடா மூவியில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் 2 சாங் பாடிருக்கேன். ஸோ அந்த மாதிரி
நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஆமாம் சார். இதெல்லாம் நீங்கள் கீப் அப் பண்ணும், இன்னும் சாதனை பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பொற்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நம்ம ஜெயா டிவி ரசிகர்கள் எத்தனையோ பேர் உங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய விஷஸ் டெஃபினட்டாக உங்களை சேரும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ வெரி மச். மனதோடு மனம் வந்து இவ்வளவு நேரம் சிறப்பித்ததற்கு தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவோ அற்புதமான ரசிகர்கள் உங்களை வந்து விஷஸ் தெரிவிக்கிற நேரம். திருப்பி உங்களுக்கும் ஜெயா டிவிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பாக நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.